பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். இன்னைக்கு டே அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே, தகப்பனார் தினம் அப்படின்னு உலகம் முழுவதும் கொண்டாடுறீங்க. நிறைய பேர் உங்களுடைய சோசியல் மீடியால, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலயும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு உங்களுக்கு அப்பாக்க போட்டோவை நீங்க வைக்கிறீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதோடு சேர்த்து அப்பா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் ஒரு பிள்ளை என்ன பண்ணணும், புரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. எப்படி ஒரு அம்மாவை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நமக்காக என்னெல்லாம் பண்றாங்க, நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வர அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்க, அவங்க உயிரையே கொடுத்து நம்மளை பெற்று எடுக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு அம்மாவை பத்தி எப்படி கத்துக்கிறோமோ, அதே போல ஒரு அப்பாவை பத்தியும் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் ஒரு விஷயத்த மறக்க கூடாது. இந்த உலகத்துல நான் வருவதற்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே தான் இந்த உலகத்துல நான் வருவதற்கு காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு பிள்ளை வந்து எப்பவுமே மறந்துடக்கூடாது. அப்பாக்க ரோல் வந்து ரொம்ப சைலண்டா இருக்கும். ஆனா அதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமானது. பைபிள்ல ஏசப்பா ஒரு வசனத்தை சொல்றாங்க, ஒரு பிள்ளை வந்து அவங்க அப்பா கிட்ட எனக்கு சாப்பிட அப்பம் தாங்க அப்படின்னு கேட்டா அப்பத்துக்கு பதிலா கல்லை கொடுப்பானா? சாப்பிடறதுக்கு எனக்கு மீன் தாங்க அப்படின்னு கேட்டா மீனுக்கு பதிலா பாம்பை கொடுப்பானா? எனக்கு சாப்பிடறதுக்கு முட்டை தாங்க அப்படின்னு கேட்டா முட்டைக்கு பதிலா தேலை கொடுப்பானா அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. ஒவ்வொரு அப்பாவும் அவங்க பிள்ளை எதை கேட்கிறாங்களோ என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. மற்ற பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்குறோம்னு தெரியல, ஆனா அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா எதை கேட்கிறாங்களோ அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா சொல்றாங்க, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லது பரமபிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். நிறைய பேர் யோசிப்பாங்க, பரிசுத்த ஆவியை வச்சு நம்ம என்ன பண்ண அப்படின்னு யோசிப்பாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒருவராக இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவரிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் தம்மையே கொடுப்பார், அவரே கொடுக்கிறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லுகிறாரு. அப்போ அப்பா எப்படிப்பட்டவர், அப்பா நமக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு பிள்ளை வந்து அதிகமா பார்த்து அப்பாவை பத்தி புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. எந்த அப்பாவும் அவங்க பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தீமைய யோசிக்கவே மாட்டாங்க. வேதத்துல வந்து ஒரு வசனம் இருக்கு, எரேமியா 29:11 இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பதற்காக உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கானவைகள் அப்படிங்கிறத வசனம் சொல்லி கொடுக்குது. அப்போ ஒரு அப்பா வந்து எப்பவுமே பிள்ளைக்கு எப்பவுமே தீமையை யோசிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு எப்பவுமே எதை யோசிப்பாங்கன்னா நன்மையாக தான் எல்லாம் யோசிப்பாங்க. என் பிள்ளைக்கு எது இருந்தாலும் நல்லதா இருக்கணும், என் பிள்ளை எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை தான் எப்பவுமே அப்பா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காக யோசிச்சு வைப்பாங்க அப்படிங்கறது இந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. இன்னும் பைபிள்ல ஒரு உதாரணத்தை ஏசப்பா சொல்றாங்க. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2வது பையன் என்ன பண்றான், அப்பாட்ட வந்துட்டு என்னுடைய சொத்து பாதி எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ரொம்ப தூரம் இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் செலவழிச்சுதான், எல்லாம் அழிச்சு போட்டு திரும்ப என்ன பண்றான், அப்பாட்ட வரான். அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்போம், அப்பா நான் உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், இனிமே உங்க பிள்ளைன்னு எனக்கு சொல்ல தகுதி இல்லை, என்ன பண்ணுங்க, என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்பா கிட்ட வாரான். அப்பா அவனை தூரத்துல இருந்து பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வா, அவன் ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான், அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வா, என் பிள்ளைக்கு கால பேரு வெறுமையா இருக்கு, அவனுக்கு காலுக்கு போட நல்ல சாண்டல் கொண்டு வா, அவன் கையில ரொம்ப எம்டியா இருக்கு, அவனுக்கு போட மோதிரம் கொண்டு வா அப்படின்னு என்ன பண்றாரு, அவங்க வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு. அப்பாவுக்கு எவ்வளவு நம்ம கொடுத்தாலும், எவ்வளவு பணங்கள் கொடுத்தாலும் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, அப்பா கூட நம்ம நேரத்தை செலவிட, அப்பா கூட நம்ம பேசணும், அப்பா கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அப்பாவுடைய மிகப்பெரிய ஆசையா இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது அப்பா நமக்காக நின்றுப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை இப்போ வயசா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க நில்லுங்க, அவங்க கூட இருங்க, அவங்ககிட்ட 4 வார்த்தைகள் பேசுங்க, அவங்கள விசாரிங்க, அவங்ககிட்ட அன்பா இருங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இதான் ஒரு தகப்பனாருடைய இருதயமா இருக்குது, ஒரு அப்பாவுடைய இருதயமாக இருக்கிறது அப்படிங்கிறத பிள்ளைகள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. காட் பிளஸ்.